அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒருமுறை அல்லாஹ்வின் தூதரிடம் அவர்களின் மனைவிமார்களான குறைஷி பெண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜீவனாம்சப் புகையை அதிகமாகத் தரும்படி தம் குரல்களை உயர்த்தி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது உமர் அலி வந்து உள்ளே வர அனுமதி கேட்டார்கள். உமர் அலி அனுமதி கேட்டபோது அப்பெண்கள் அவசரமாக தங்கள் பர்தாக்களை அணிந்தபடி எழுந்தனர். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தபடியே உமர் அலி அவர்களுக்கு உள்ளே வர அனுமதி கொடுத்தார்கள். உமர் அலி, இறைத்தூதர் அவர்களே, தங்களை ஆயுள் முழுதும் அல்லாஹ் சிரித்தபடி மகிழ்ச்சியாக இருக்கச் செய்வானாக என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னிடமிருந்த இந்த பெண்களைக் கண்டு நான் வியப்படைகிறேன். என்னிடம் சகஜமாக அமர்ந்திருந்தவர்கள் உங்கள் குரலைக் கேட்டவுடன் அவசரமாக பர்தா அணிந்தார்களே என்றார்கள். உமர் அலி, எனக்கு அஞ்சுவதை விட அதிகமாக அஞ்சத் தாம் தகுதியுடையவர்கள் இறைத்தூதர் அவர்களே என்று கூறி அப்பெண்களை நோக்கி, தமக்குத்தாமே பகைவர்களாகிவிட்ட பெண்களே, அல்லாஹ்வின் தூதருக்கு அஞ்சாமல் எனக்கா நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண்கள், ஆமாம், அல்லாஹ்வின் தூதருடன் ஒப்பிடும்போது நீங்கள் கடின சித்தமுடையவராகவும் அதிக கடுமை காட்டக்கூடியவராகவும் இருக்கிறீர்கள் என்று பதிலளித்தார்கள். அப்போது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பதன் மீது சத்தியமாக, உமரே, நீங்கள் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கையில் உங்களை ஷைத்தான் கண்டால் உங்களுடைய பாதையல்லாத வேறொரு பாதையில்தான் அவன் செல்வான் என்று கூறினார்கள். சஹீஹுல் புகாரி.